ரீடர்ஸ், இப்போது செல்ஃபோன் வழியாக நம்ம எப்படி நம்ம ஐடிக்குள்ளே போய் ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஐடி இருக்குது பாருங்கள், மை ப்ரொஃபைல். இந்த இடத்துல அகல்யா கிரிப்டோங்கிற ஐடி இருக்குது. மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற தொடுறோம். இங்கே செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அது தொடுறோம். அது தொட்டால் என்ன ஆகுதுன்னா, கீழே எல்லாத்துக்கும் கீழே எடிட் ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்டேட் கேஒய்சி, அது கீழே ஒரு சின்னதாக ஒரு இன்டிமேஷன் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். டேக் பிக்சர், அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும். டேக் பிக்சர்னு இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ மறுபடியும் சின்னது மட்டும் அதை தொடணும். டேக் பிக்சருங்கிறத தொடுங்க. தொட்டால் என்னாகும், ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு போட்டிருக்கு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை படிக்க வேண்டியதில்லை. ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நானும் என் பொண்ணு இருக்கிறோம். கேமரா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாப்பா வந்து அவள் மட்டும் எடுத்துக்கிறா, அவளோட ஃபோட்டோவை பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ மட்டும் இப்போ பாருங்கள், அவளோட ஃபோட்டோவை கரெக்டாக அவளுக்கு நேராக வருது. இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓகேவான்னு கேட்குது பாருங்கள். அந்த டிக்கை தொட்டுட்டா மறுபடியும் ஓகேன்னு கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே கீழே வந்து இங்கே தொட்டிங்கன்னா இந்த பார்டரில் இந்த இடத்துல தொட்டு இப்படி மேலே தூக்குனீங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி வரும்னு கீழே காட்டுது பாருங்கள். அது ஓகே தான் இல்லையா? அது ஓகே அப்படின்னா நீங்கள் சேவ்னு கொடுத்துடலாம். இல்லை ஓகே இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கீழே மேலே இப்படி கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பெருசு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. சைடில் கொஞ்சம் தேவையில்லாமல் இருந்ததுன்னா இதை வந்து கரெக்டாக டியூன் பண்ணுங்கள். ரைட்டு, டியூன் பண்ணியாச்சு. இப்போ சேவ் கொடுமா, சேவ் கொடுத்தாச்சு. சேவ் ஆகுது. இப்போ வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டோம். இது பாருங்கள், கீழே என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோடட் பாருங்கள். வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங், வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்ரூவல், அதாவது அப்ரூவலுக்காக பெண்டிங் இருக்குது. இது வந்து 1 மணி நேரத்தில் ஃபோட்டோ இங்கே வந்துடும். இதுதான் ஃபோட்டோ எடுக்கிற மெத்தேடு. ஃபோன் வழியாக யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான் இது, டெக்னிக்கல் விஷயம் இல்லை. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமல் எந்த ஒரு ஆஃபரும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் எல்லாமே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.